ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். இங்கு யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான் என்று நம்ம பின் பகுதியில் பார்க்கிறோம். தனித்து இருந்து பொழுது விடியும் மட்டும் அவர் போராடி கேட்கிறார். போராடி ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஆண்டவரோடு போராடி அவர் சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை நான் போக விடேன் என்று இறுக பற்றி கொள்ளுகிறார். அவரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? அவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நம்ம அடுத்த 29வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இப்போ இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடுவதை நிறுத்தவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை ஆண்டவர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்து விட்டார். அவர் 20 ஆண்டுகளாக தன்னுடைய மாமன் வீட்டில், லாபானுடைய வீட்டில் 20 ஆண்டுகளாக பனியிலும் வெயிலிலும் நின்று உழைத்து அவர் பெற்றுக்கொண்ட அவர் நன்மைகள், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததனால 2 பெரிய பரிவாரங்களோடு கூட தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த நேரத்தில் ஏசாவை பார்த்தால், ஏசா தன்னை கோபத்தோடு தன்மேல் இருப்பதை உணர்ந்து, ஏன்னா அவர் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாய் வாங்கி வந்து விட்டார். அதே போல சேஷ்டபுத்திர பாகத்தையும் அவனை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். எனவே ஏசாவிற்கு யாக்கோபின் மேல ரொம்ப கோபம் இருக்கும், தன்னை பழி வாங்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. அப்போ அந்த யாக்கோபு முதல்ல அவர் நாங்கள் வருகிறதை சொல்லி அனுப்புகின்றார். அப்போ ஏசா சொல்றாரு, அவர் 400 பேரோட எதிர்கொண்டு வருவதாக அங்கு போனவர்கள் வந்து சொல்றாங்க. உடனே யாக்கோபுக்கு பயமும் வியாகுலமும் வந்தது என்று முன்பகுதியில் பார்க்கிறோம். ஒரே பயம், ஒரே வியாகுலம். ஐயோ, ஏசா 400 பேரோடு தன்னை எதிர்க்க வருகிறாரே, அவன் எதற்கு வருகிறான்? அந்த 400 பேரோடு வந்து நம்முடைய எல்லா நன்மைகளையும் அழித்து போடுவானோ, தன்னை அழித்து போடுவானோ, தன்னுடைய பிள்ளைகளை அழித்து போடுவானோ, தன் மனைவிகளை அழித்து போடுவானோ என்கிற ஒரு பயம், திகில், நடுக்கம். அப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னா, வெகுமானங்களையெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. அந்த வெகுமானங்களையெல்லாம் பார்த்து தன் சகோதரன் தன் மீது அவன் தயவு பாராட்டுவார், பின்பு நான் அவனை பார்ப்பேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆனால் அதற்கு பின்பு அப்படி செய்தும் அவனுடைய மனம் அடித்து கொண்டே இருக்கிறது. பிந்தி தனித்திருக்கிறார். எல்லாரையும் அந்த ஆற்றை கடக்க செய்து பிந்தி தனித்திருந்து தேவ சமூகத்தில் அவர் போராடுகிறார், தேவனோடு போராடுகின்றார். அவர் என்ன கேட்கிறார்? என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் தான் ஆசீர்வச்சிட்டார் இல்லையா? எவ்வளோ ஆசீர்வாதம்! வெறும் கையா வந்த யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் நிறைய நன்மைகளை கொடுத்து அவர் அனுப்புகின்றார். அப்புறம் ஏன் பயம்? அப்புறம் ஏன் திகில்? அப்புறம் ஏன் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும்னு ஏன் கேட்குறாரு? ஆனால் தன்னுடைய தகப்பன் தன்னை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தாலும் தகப்பன் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தனக்கு வேண்டும். கர்த்தரும் தன்னை ஆசீர்வதித்து விட்டார், தேவனும் தன்னை ஆசீர்வதித்து விட்டால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே நிலைப்பட்டு விடும் என்று சொல்லி போராடுகின்றார். பொழுது விடியும் மட்டும் போராடி, ஆனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து விட்டு செல்லுகின்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட விசேஷமாக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், போராட கற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய போக விடேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி யாக்கோபு பாருங்க, ஏசா எதிர்கொண்டு வருகிறான் என்று சொன்ன உடனே யாக்கோபு உடனே
தாழ்மைப்படுகின்றார், தன்னை தாழ்த்துகின்றார், வெகுமானங்களை அனுப்பி வைக்கின்றார். தன்னுடைய சகோதரன் தன்மேல் தயவு பாராட்டட்டும் என்று சொல்லி தாழ்த்துகின்றார். இப்போ ஆண்டவர் சமூகத்தில் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியா செய்து நீதியாய் செய்து பின்பு ஆண்டவர்கிட்ட போராடுகின்றார், என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணி விட்டு நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி போராட வேண்டும். ஆண்டவர் மனம் இறங்குவார். அவர் இறங்கும் வரைக்கும் விடவே கூடாது. ஒருவேளை யாக்கோபுக்கு ஒரு நாள் முழுவதும், ஒரு நாள் இரவு நேரம் முழுவதும் ஜெபம் பண்ணோன்னே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஒருவேளை நமக்கு அதே போல இருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போராடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்திற்கு உங்களுக்கு பதில் வேணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், அப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். ஒரு 7 நாள் ஆண்டவர் சமூகத்தில் அலட்டி உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபிக்க, கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த மகதலேனா மரியாளுடைய காரியத்தில் பாருங்க, ஆண்டவர் உயிரோடு எழுந்து மகிமையடைய பிதாவின் சமூகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அவருடைய கண்ணீர் அவரை தடுத்து நிறுத்துகின்றது. அப்போ நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்குகின்றார். ஆமென், ஹல்லேலூயா. மனம் இறங்கி கண்ணீர் விட்டு கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நமக்கு நன்மைகளை செய்கின்றார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஒரு கானானிய பெண் தன்னுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை விடுவித்தருளும் என்று சொல்லி இயேசு மகாராஜாவை நோக்கி கெஞ்சுகிறாள். ஆண்டவர் சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன், மற்றவங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்றாரு. அது பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த பெண் பரவாயில்ல, எனக்கு நீர் அற்புதம் செய்யும், மேஜையின் மேலே சாப்பிட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்த அப்பம் ஆகாரமானது மேஜையின் விட்டு கீழே விழுந்தா அது நாய்களுக்கு போடுவாங்க இல்லையா, அப்படி ஆகிலும் நீர் எனக்கு அற்புதம் செய்யும், என் மகளை விடுவியும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். அப்போ அவளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே மெச்சி கொண்டு அவளுடைய மகளுக்கு விடுதலையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறான். அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி ஆகிலும் கெஞ்சி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய விடமாட்டேன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க தெரியணும். ஆண்டவர் சமூகத்தில் 7 நாட்கள் அல்லது 21 நாட்கள் அல்லது 1 மாதம் அல்லது 40 நாட்கள் என்று சொல்லி நீங்க போராடணும். ஒரு காரியத்தை அவர் சமூகத்தில் தெரியப்படுத்தி அந்த காரியத்திற்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து பாருங்க, சாலமோன் ராஜா 1000 பலிகளை செலுத்தின உடனே ஆண்டவருக்கு அவரை ஆசீர்வதிக்காம இருக்க முடியவே இல்லை. உடனே அன்றைக்கே இறங்கி வந்துட்டார். அன்றைக்கே கிபியோன்ல சாலமோனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது அந்த காரியத்திற்காக கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க, பாடல்களை பாடுங்க. 3 பாடல் 7 பாடல் என்று கை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பாடி உங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு செலுத்துங்க, ஸ்தோத்திரத்தோடு செலுத்துங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்துருச்சு, இறங்கிட்டாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு நீங்க அதை காணும் வரைக்கும், உங்களுடைய உள்ளத்தில் அது உணரும் வரைக்கும் அவரிடம் விடாமல் போராடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அன்றைக்கு யாக்கோபு எல்லாவித நன்மைகளையும் அவருக்கு போதும் என்கிற ஆசீர்வாதம். ஏசா சொல்றாரு, எனக்கு வேண்டுவதெல்லாம் எனக்கு இருக்குது என் சகோதரனே, நீ கொடுக்கிற வெகுமதி எனக்கு என்னத்துக்கு என்று சொல்றார். யாக்கோபு சொல்றாரு, அப்படி அல்ல, எனக்கு போதும் என்கிற ஆசீர்வாதம், போதும் என்கிற நன்மைகள் எல்லாம் இருக்குது. அவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் ஆனால் தேவனிடத்தில் அவர் கேட்கிறார், என்னை ஆசீர்வதியும். தேவன் ஆசீர்வதித்தா அதற்கு மேல ஒருவரும் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. எனவே கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி உரிமையோடு கேளுங்க. அதற்கு முன்பதாக உங்க உள்ளத்துல எதையெல்லாம் நீங்க சரி பண்ணணுமோ, யார் மேலெல்லாம் கோபத்தோட இருக்கிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க விட்டு உங்க இருதயத்தை தாழ்த்துங்க. ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துங்க, யாக்கோபை போல தாழ்த்துங்க. ஆண்டவர் சமூகத்துல கர்த்தாவே
எனக்கு என் சகோதரனிடம் குறைபாடு இருக்கிறது, என் சகோதரியிடம் குறைபாடு இருக்கிறது, என் குடும்பத்தாரிடம் குறைபாடு இருக்கிறது. அந்த பகை விரோதங்களை எல்லாம் இந்த நாளில் நான் விட்டு விடுகிறேன் அப்பா. அவர்களை நேசிக்கிறேன், அவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி நீங்க கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோமா? உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பீங்களா? நன்றி கர்த்தாவே என்று சொல்லுங்க. உங்களுடைய ஜெபம் என்ன, உங்களுடைய விண்ணப்பம் என்ன, உங்க குடும்பத்துல என்ன நன்மைகள் வேண்டும், என்ன குறைகள் காணப்படுகிறது, என்ன காரியத்துல தடை காணப்படுகிறது, ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கட்டும் ஐயா. கேளுங்க. அன்றைக்கு கானானிய பெண் உம்மை பார்த்து கெஞ்சி கேட்ட பொழுது அவளுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு அவளுடைய மகளுக்கு விடுதலை கொடுத்தீரே. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று பார்க்கிறோம். கெஞ்சி கேளுங்க. ஆண்டவர் சமத்துல மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா, என் குடும்பத்திற்கு மனம் இறங்குங்க. இல்ல குடும்பத்துல சமாதானம் இறங்கி வருவதாக, குடும்பத்துல இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் நீங்கி பெரிய சமாதானம் ஐக்கியம் பெருகுவதாக. எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை அன்றைக்கு காணப்படின தேவன் உம்முடைய ஜனத்திற்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காணப்படும்படியாக தேவ ஜனத்தினுடைய கைகளை நீர் இன்றைக்கு பலப்படுத்தவே வேண்டும் என்று சொல்லி நான் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேன் அப்பா, நான் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேன் ஐயா. இவர்கள் செழிப்பார்களாக, இவர்கள் குடும்பங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பதாக, இவர்களுக்கு தேவையான நன்மைகள் குறைவில்லாமல் கொடுக்கப்படட்டும். கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். இன்றைக்கு மலட்டு கர்ப்பத்தோடு வந்திருக்கிற சகோதரிகள் சாட்சி சொல்ல பிள்ளையோடு வருவார்களாக. ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்தரணும். இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எல்லாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டார். ஹல்லேலூயா, 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 ஆமென்.